வணக்கம் மக்களே! எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாம இந்த காணொளியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2026 சட்டப்பேரவைத் தேர்தல் தமிழ்நாட்டில நடந்திருக்கு. ஸோ, இதுல தமிழக வெற்றிக் கழகம் தான் ஆட்சி அமைச்சிருக்காங்க. ஸோ, பெரும்பான்மை வந்து கொஞ்சம் தவற விட்டுருக்காங்க. ஸோ, ஒரு ஒரு 10 தொகுதிகள் பக்கமா அவைங்க வந்து பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாம போன காரணத்தினால, அவைங்க கூட்டணி கட்சி அழைப்பு வந்து மிகப்பெரிய அளவுல எதிர்பார்த்தாங்க. அது கரெக்ட்டா வந்து சரிவர அமைஞ்சு, இப்போ வந்து ஆட்சி தொடர்ந்துட்டு இருக்காங்க. ஸோ, நல்லாட்சிய வந்து குடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம நம்பலாம். அந்த வகையில பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, எந்தெந்த இடத்துல வந்து அவங்களுக்கு வாக்குகள் சரிஞ்சிருக்கு. எந்தெந்த இடத்துல வந்து அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. எந்த ஒரு மிகப்பெரிய அளவுல வெற்றி பெற்ற அதிமுக, திமுக தொகுதிகள்ல எப்படி தமிழக வெற்றிக் கழகம் உள்ள புகுந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த வகையில நம்ம இன்னைக்கு தருமபுரி மாவட்டத்துல இருக்க தொகுதிகள பார்க்க போறோம். அந்த வகையில தருமபுரி தேர்தல் முடிவு நிலவரங்கள் பார்த்துரலாம். தருமபுரி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்கள் 1,27,507 பேரும், பெண்கள் 1,13,146 பேரும், 3ஆம் பாலினத்தவர்கள் 98 பேரும், ஆக மொத்தம் 2,60,751 பேரும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு பெற்றிருக்காங்க. 2026 வாக்குப்பதிவு பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, 2,37,638 வாக்குகளும், 91.10% வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில தருமபுரியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட தொகுதியா இருந்துச்சு. ஏன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்க அன்புமணி அவர்களோட மனைவியான சௌமியா அன்புமணி அவர்கள் வந்து போட்டியிட்டாங்க. ஸோ, அந்த இடத்துல வந்து வெற்றியும் பெற்றிருக்கிறாங்க. அந்த வகையில பார்க்குறப்போ, பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில சௌமியா அன்புமணி அவங்க தான் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அவங்க 39.30%, 93,713 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து தாவேகா சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா சிவன் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 30.50%, 72,817 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து தேமுதிக சார்பில் இளங்கோவன் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 23.90%, 56,905 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் சாந்தாலட்சுமி அவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 2.8%, 6,758 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி வாக்கு வித்தியாசங்கள் பொறுத்த அளவுக்கு 20,896 வாக்குகளும் 8.8% பெற்று இந்த இடத்துல வந்து வெற்றி பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில தருமபுரி கடந்த 5 தேர்தலில் எப்படிப்பட்ட வாக்கு சதவீதங்களை கடந்து வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஏடிஎம்கே கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தொகுதி மிகப்பெரிய அளவில் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி வந்து இவங்களுக்கு கூட இருந்திருக்காங்க. ஸோ, அதனால 2021, 2026ல மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்காங்க. கடந்த தேர்தலை ஒப்பிடுறப்போ கிட்டத்தட்ட 22.85% வாக்குகள் குறைவா தான் இருக்கு. இருந்தாலும் இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. எனக்கு தெரிஞ்சு தன்னிச்சையா போட்டியிட்டாலும் சரி, அந்த பாட்டாளி மக்கள் கட்சியோட இருந்தாலும் இந்த இடத்துல வந்து அதிமுகவுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு பவர் இருக்கு அப்படிங்கிறது நம்மளால மறுக்க முடியாத உண்மையா இருக்கு. அடுத்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் 30.50% வாக்குகளை தொடங்கி வச்சிருக்காங்க. அடுத்து டிஎம்கே கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதிகளில் இந்த இடத்துல வந்து பாட்டாளி மக்கள் கட்சி இவங்களோட இருந்தப்ப இந்த தொகுதிகள்லாம் மிகப்பெரிய அளவில் இவங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஸோ, இங்கே விட்டு போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 2013, 12க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் வந்து திமுக இந்த இடத்துல வந்து ஒரு சைன் பண்ண முடியாத நிலைமையில் இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில் 2019 தேர்தலில் மட்டும்தான் வெற்றி பெற்றாங்க. ஸோ, அதுக்கப்புறம் நடந்த தேர்தல்கள் எல்லாம் மிகப்பெரிய தோல்வி தான் டிஎம்கே கூட்டணி சந்திச்சிட்டு இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களோட பங்குக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 2.53% வந்து கடந்த தேர்தலில் ஒப்பிடுறப்ப இந்த தேர்தலில் குறைச்சிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்த்த உடனே தெரியுது. எனக்கு தெரிஞ்சு தமிழக வெற்றி கழகத்தோட வருகை வந்து நாம் தமிழரை மிகப்பெரிய அளவில் பாதிச்சிருக்கு. அடுத்து அரூர் தேர்தல் முடிவுகள் பார்த்துடலாம். அரூரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்கள் 1,20,143 பேரும், பெண்கள் 1,25,529 பேரும், 3ஆம் பாலினத்தவர்கள் 20 பேரும், ஆக மொத்தம் 2,45,692 பேரும் வாக்காளர்களாக பதிவு பெற்றிருக்காங்க. 2025 வாக்குப்பதிவு பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 2,19,260 வாக்குகளும் 89.20% வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் இந்த தொகுதியில் அதிமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க. அதிமுக சார்பில் சம்பத்குமார் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 34.30%, 75,523 வாக்குகளும் பெற்றிருக்காங்க. அடுத்து திமுக சார்பில் சண்முகம் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 32.80%, 72,194 வாக்குகளும் பெற்றிருக்காங்க. அடுத்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் ராகேஷ் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 28.50%, 62,756 வாக்குகளும் பெற்றிருக்காங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் அனிதா அப்படிங்கிறவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 2.40%, 5,645 வாக்குகளும் பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்தில் அதிமுகவோட வெற்றி வாக்கு வித்தியாசங்கள் 3,329 வாக்குகளும் 1.5% இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து அரூர் கடந்த 5 தேர்தலில் எப்படிப்பட்ட வாக்குகளை கடந்து வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அந்த வகையில் ஏடிஎம்கே கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில் மிகப்பெரிய லெவலில் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. அந்த வகையில் பார்க்குறப்ப 50% மேலே தான் இவங்க வாக்குகள் இருந்திருக்கு. இப்போ 2024க்கு கூட பார்த்தீங்கன்னா 50 பக்கமாக வாங்கியிருக்காங்க. ஸோ, கடந்த தேர்தல் ஒப்பிடுறப்ப 15.49% வாக்குகள் குறைவாக வாங்கியிருந்தாலும் இந்த இடத்துல வந்து ஏடிஎம்கே வெற்றி பெற்றிருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் பார்க்குறப்போ டிஎம்கே கூட்டணி பொறுத்தளவுக்கும் அவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அவங்களும் 48,
56, 35, 44 தான் வாங்கிட்டு இருந்திருக்காங்க. பட் ஆனா சட்டப்பேரவை தேர்தல்னு வரப்ப இந்த இடத்துல வந்து அவங்க தோல்வி தழுவிடுறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் 28.50% வாக்குகள் வாங்கி தொடங்கி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் 0.30%, 1.43, 5.6, 5.25 அப்படிங்கிற வாக்குகள் வாங்கிட்டு இருந்திருக்காங்க. தமிழக வெற்றி கழகம் 2026 என்டர் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 2.85% வாக்குகள் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து பாலக்கோடு தேர்தல் முடிவு நிலவரங்கள் பார்த்துடலாம். பாலக்கோடு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆண்கள் 1,17,517 பேரும், பெண்கள் 1,22,726 பேரும், மூன்றாம் பாலினத்தவர்கள் 19 பேரும், ஆக மொத்தம் 2,40,322 பேரும் வாக்காளர்களாக பதிவு பெற்றிருக்காங்க. 2026 வாக்குப்பதிவு பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 2,23,965 ஆண்களும், 2,23,965 வாக்குகளும், 93.20% வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஒரு நல்ல வாக்குகள் வந்து இந்த இடத்துல பதிவாயிருக்கு மக்களுக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா பாலக்கோடு வந்து ஒரு 4வது 5வது ஸ்டேஜில் இருக்குன்னு நினைக்கிறேன் அதிகமான வாக்குப்பதிவு இல்லை. அந்த வகையில் பார்க்குறப்ப இந்த தொகுதியோட எம்எல்ஏவாக இருந்த KP அன்பழகன் முன்னாள் அமைச்சராக இருந்த அவர் தான் வந்து வெற்றி பெற்றிருக்காரு. அவர் தான் இந்த தொகுதியோட மிகப்பெரிய அளவில் ஸ்ட்ராங்காக இருக்காரு. அவர் 45.60%, 1,02,787 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் ஆர் கோபி அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 28.30%, 63,765 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து திமுக சார்பில் எஸ் செந்தில்குமார் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 22.20%, 50,043 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் பூபதி அப்படிங்கிறவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 2.5%, 5,598 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் அதிமுக வெற்றி வாக்கு வித்தியாசங்கள் 30,042 வாக்குகளும், 17.40% வாக்குகள் வித்தியாசத்தில் மிகப்பெரிய வெற்றியை அன்பழகன் பதிவு செஞ்சிருக்கிறாரு. எனக்கு தெரிஞ்ச இந்த தொகுதி மிகப்பெரிய அளவில் வந்து அவரோட கண்ட்ரோலில் தான் இருக்கு. ஸோ அவர் தான் வந்து கண்டினியூஸாக அந்த இடத்துல வெற்றி பெற்றுட்டு இருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ இந்த முறையும் வந்து அந்த வெற்றி எப்படி தக்க வச்சிருக்காரு அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்த்தோன்னே தெரியுது. அந்த வகையில் பாலக்கோடு கடந்த 5 தேர்தலில் எப்படிப்பட்ட வாக்கு சதவீதங்களை கடந்து வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒவ்வொரு கட்சிகளாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம திராவிட கட்சிகளும் சரி, அட் தி சேம் டைம் தாவேக்கா, நாம் தமிழரையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் ஏடிஎம்கே கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் அன்பழகன் அப்படிங்கிற ஒரு பர்சனுக்காகவே மிகப்பெரிய அளவில் வாக்குகள் வந்து இவர் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு. 2024 தேர்தலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தனிச்சு தான் வந்து அதிமுக போட்டிட்டாங்க. ஸோ அங்கேயே 58.14% வாக்குகள் வாங்கியிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு தனிச்சு போட்டியிடுற அதிமுகவுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி கூட இருந்துச்சு அப்படின்னா மிகப்பெரிய வெற்றியை அவங்க வந்து பதிவு செய்யறதுக்கு காத்திருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்த்த உடனே தெரியுது. அடுத்து தமிழக வெற்றி கழகம் வந்து 28.30% வாக்குகள் வாங்கி தொடங்கி வச்சிருக்காங்க. அடுத்து டிஎம்கே கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதி எப்பயுமே அவங்களுக்கு ஒரு எட்டாக்கணியாக இருக்கு. ஸோ இந்த தடவையும் வந்து அது 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. ஏன்னா எப்பயுமே 2வது இடத்துல இருப்பாங்க. ஸோ இந்த தடவை 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நாம் தமிழர் கட்சி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களும் அவங்களுக்கு உண்டான வாக்குகளை வந்து இழந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுது. ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 2016 0.30, 2019 1.38, 2021 1.8%, 2024 5.5% இருந்த அவங்களோட வாக்கு சதவீதங்கள் 2026 2.50 மாறி இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ அந்த அளவுக்கு வந்து வாக்குகள் வந்து இந்த இடத்துல குறைந்த நிலையில் இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்த்த உடனே தெரியுது. அடுத்து பாப்பிரெட்டிப்பட்டி தேர்தல் முடிவு நிலவரங்கள் பார்த்துடலாம். பாப்பிரெட்டிப்பட்டி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆண்கள் 1,25,497 பேரும், பெண்கள் 1,31,129 பேரும், மூன்றாம் பாலினத்தவர்கள் 14 பேரும், ஆக மொத்தம் 2,56,640 பேரும் வாக்காளர்களாக பதிவு பெற்றிருக்கிறாங்க. 2026 வாக்குப்பதிவு பொறுத்தவரையில் பார்த்தீங்க அப்படின்னா 2,35,944 வாக்குகளும், 91.90% வாக்குகளும் இந்த இடத்துல பதிவாயிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியிலையும் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க. அதிமுக சார்பில் மரகதம் வெற்றிவேல் அவங்க தான் போட்டிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்க 43%, 1,01,829 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து திமுக சார்பில் பி பழனியப்பன் அவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 29%, 68,715 வாக்குகளும் பெற்றிருக்கிறாரு. அடுத்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் எஸ் திலகவதி அவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 24.40%, 57,619 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் அர்ச்சனா தமிழருவி அவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 2.2%, 5,216 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்தில் அதிமுகவோட வெற்றி வாக்கு வித்தியாசங்கள் 33,114 வாக்குகளும், 14% வாக்குகள் வித்தியாசத்தில் மிகப்பெரிய வெற்றியை இங்கே பதிவு செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. எனக்கு தெரிஞ்சு பாப்பிரெட்டிப்பட்டிலாம் பார்த்தீங்க அப்படின்னா போன தடவை வந்து ஜி.கே. மணி அவர்கள் வந்து மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருந்தார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில். ஸோ பாட்டாளி மக்கள் கட்சி இங்கே இருந்துச்சுன்னா மிகப்பெரிய வெற்றியை வந்து எனக்கு தெரிஞ்ச அரூர் தவிர மற்ற எல்லா இடத்துலையும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அந்த 4 தொகுதிகளையும் மிகப்பெரிய அளவு பலம் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. அந்த வகையில் பார்க்குறப்ப 2026 தமிழ்நாடு தேர்தல்
தேர்தலில் பாப்புலாரிட்டி படி கடந்த 5 தேர்தலில் எப்படிப்பட்ட வாக்குகள் கடந்து வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஏடிஎம்கே கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தொகுதிகள்ல மிகப்பெரிய வெற்றிய வந்து அவைங்க பதிவு செஞ்சிருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அவைங்களுக்கு 2016லலாம் பார்த்தீங்க அப்படின்னா, பாட்டாளி மக்கள் கட்சியும், அ அதிமுக கூட்டணிக்கும் 65% வாக்குகள் இருந்திருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ அந்த அளவுக்கு வாக்குகள் வந்து மிகப்பெரிய வாக்குகள தான் அவைங்க வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்த்தோனே தெரியுது. ஸோ ஆனா கடந்த தேர்தல ஒப்பிடுறப்ப இந்த தேர்தல்ல 17.06% வாக்குகள் இழந்திருக்காங்க அப்படிங்கிறதும் ஒரு வகையில பார்க்க வேண்டிய. ஏன்னா தமிழக வெற்றி கழகம் வந்து அவங்களோட கோட்டையை கிட்டத்தட்ட 35% இடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதும் நம்மளுக்கு பார்த்தோனே தெரியுது. அந்த வகையில டிஎம்கே கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இங்க வெற்றி பெறும் அளவிற்கு வந்து டிஎம்கே கூட்டணிக்கு வாக்குகள் இருக்கவே இல்ல. எப்பயுமே இந்த 5 தேர்தல்லயும் சரி, ஏன்னா 2019 தேர்தல்ல கூட ஜஸ்ட் பஸ்ல தான் இந்த இடத்துல வந்து வாக்குகள வந்து தவற விட்டுருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு பவர்ஃபுல்லா இந்த தொகுதி இருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. அத வந்து நிரூபிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஆனா டிஎம்கே கூட்டணிக்கு இது மிகப்பெரிய அளவுல ஒரு மாற்றம் கிடைக்காமயே போயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இப்ப தமிழக வெற்றி கழகம் வேற 24.40% வாக்குகள வாங்கி தொடங்கி வச்சிருக்காங்க. ஸோ இவிங்களும் வந்து இனிமேல் வரும் காலங்கள்ல மிகப்பெரிய அளவுல இந்த தருமபுரியில ஸ்ட்ராங்கா இருப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. அடுத்து நாம் தமிழர் கட்சி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, 2014 0.3%, 2019 1.24%, 2022 3.5%, 2024 4.35% இருந்த வாக்கு சதவீதங்கள் இப்ப 2.20% மாறியிருக்கு. ஸோ வாக்குகள் வந்து மிகப்பெரிய அளவுல குறைந்து காணப்படுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. அடுத்து பென்னாகரம் தேர்தல் முடிவுகள் நிலவரங்கள் பார்த்துடலாம். பென்னாகரம் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்கள் 1,21,572 பேரும், பெண்கள் 1,27,034 பேரும், 3ஆம் பாலினத்தவர்கள் 8 பேரும், ஆக மொத்தம் 2,48,614 பேரும் வாக்காளர்களா பதியப்பட்டிருக்காங்க. 2026 வாக்குப்பதிவு பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, 2,27,992 வாக்குகளும் 91.70% வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில இந்த தொகுதியில தமிழக வெற்றி கழகம் சார்பில் கஜேந்திரன் அவர் தான் போட்டிட்டு வெற்றி பெற்றிருக்காரு. அவர் 35.50%, 81,240 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் வி. செல்வம் அவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 34.10%, 78,075 வாக்குகளும் பெற்றிருக்கிறாரு. அடுத்து காங்கிரஸ் சார்பில் ஜி.கே.எம். தமிழ்குமரன் அவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 23.60%, 53,901 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் பழனிமால் அவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 3.2%, 7,358 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்தில் தமிழக வெற்றி கழகத்தோட வெற்றி வாக்கு வித்தியாசங்கள் 3,105 வாக்குகளும் 1.4% இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து பென்னாகரம் கடந்த 5 தேர்தலில் எப்படிப்பட்ட வாக்குகள் வாங்கி வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த வகையில் தமிழக வெற்றி கழகம் 35.50% வாக்குகள் வாங்கி தொடங்கி வச்சிருக்காங்க. ஏடிஎம்கே கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தொகுதி மிகப்பெரிய அளவில் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. இது ஏன் இப்படி வந்து மாறுச்சு அப்படிங்கிறது ஏன்னா சொற்ப வாக்குகள் வித்தியாசத்தில் தான் தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இருந்தாலும் அது வந்து எந்த மாதிரியாக நடந்தது, எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கடந்த தேர்தல் ஒப்பிடுறப்ப 26.52% வாக்குகள் வந்து அந்த இடத்துல வந்து டிஎம்கே கூட்டணிக்கு கலைஞ்சிருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்த்த உடனே தெரியுது. அடுத்து டிஎம்கே கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இடத்துல வந்து ஜி.கே. மணி அவர்களின் மகனான ஜி.கே.எம். குமரன், தமிழ்குமரன் அவர்கள் தான் நின்னாரு. ஸோ அவரும் வந்து ஓரளவுக்கு வந்து வாக்குகள வந்து ஹோல்ட் பண்ணி வைக்க தவறியிருக்காரு. கிட்டத்தட்ட கடந்த தேர்தல் ஒப்பிடுறப்ப இந்த தேர்தலில் மிகப்பெரிய அளவில் வாக்கு சதவீதங்கள ஏடிஎம்கே, டிஎம்கே இழந்திருக்காங்க. ஏன்னா அவங்க 60லேருந்து 34 வந்திருக்காங்க. இவங்க 42லேருந்து 23 வந்திருக்காங்க. ஸோ 2 பேருமே 50% வாக்குகள் பக்கமா இழந்திருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நாம் தமிழர் கட்சி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து அவங்க பங்குக்கு கிட்டத்தட்ட அவங்களும் ஒரு 50% வாக்குகளை இழந்திருக்காங்க. கடந்த தேர்தலில் ஒப்பிடுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா 3.14%, அதாவது 50% வாக்குகளை வந்து நாம் தமிழர் கட்சி தமிழக வெற்றி கழகத்துக்கு கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு இந்த காணொலி மூலம் பார்த்தாலே தெரியுது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து தமிழக வெற்றி கழகத்தோட இம்பார்ட்டன்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் பரவி இருக்கு அப்படிங்கிறதுல நம்மளுக்கு எந்த ஒரு அளவுக்கும் அதுல வந்து இடர்பாடுகளே இல்லை. அந்த அளவுக்கு வந்து வாக்குகள் வந்து அவங்களுக்கு விழுந்திருக்கு. அவங்களும் வெற்றி பெற்றிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா மக்களும் ஒன்றிணைந்தால் மட்டும்தான் வெற்றி அப்படிங்கிறத தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய அளவில் உணர்த்தி இருக்கிறாங்க. இந்த காணொலி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிற மக்களே, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஒவ்வொரு தொகுதியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம மிகப்பெரிய அளவில் ஒவ்வொரு மாவட்டமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக அது உங்களுக்கு உங்கள் மாவட்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடய நான் கண்டிப்பாக பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பாக உங்கள் மாவட்டங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. இல்லை தமிழ்நாட்டை பற்றி தெரிஞ்சுக்கங்க. அதுதான் மிகப்பெரிய அளவில் ஒரு நல்ல விஷயம். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மிகப்பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.